ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th செய்யுள் பார்ட் 5 வீடியோ இதில் பார்ப்போம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். வாங்க அடுத்த டாபிக் பார்ப்போம். கவிதைகள் யார் எதுனாலும் நகுலன் அப்படிங்கிறது டேரக்டாக நம்ம சிலபஸ்குள்ளே வரல. ஆனால் இவர் பாரதியாரை பற்றி ஒரு லைன் சொல்லியிருப்பார். பாரதியாரோட கவிதைகளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அவர் யாருன்னா நகுலன். பாரதியாரோட கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அவரோட கவிதை வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பாரு. அந்த கவிதையை பார்ப்போம் வாங்க. இருப்பதென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. இருப்பதென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. பல உண்மைகளை சொல்கிறார், ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. ஈஸியாக தான் இருக்கும் இந்த கவிதைலாம். ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடல் இருக்கிற வரை உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. கவிதைகள் என்றது நகுலனோட கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எங்க பிறந்திருக்காருன்னா கும்பகோணம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன? டி.கே. துரைசாமி. இவருடைய இயற்பெயர் என்ன? டி.கே. துரைசாமி. நகுலன் அவர்களின் இயற்பெயர் டி.கே. துரைசாமி அப்படிங்கிறது. இவர் வாழ்ந்த இடம், இவர் பிறந்த இடம் வந்து கும்பகோணமா இருந்தாலும் இவர் வாழ்ந்த இடம் வந்து கேரள மாநிலத்துல திருவனந்தபுரத்துல வாழ்ந்திருக்காரு. கேரள மாநிலத்துல திருவனந்தபுரத்துல வாழ்ந்திருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தான் தமிழும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தான் தமிழும் ஆங்கிலத்திலும் முதுகலை பெற்றவர் தான் வந்து நகுலன். இவருடைய கவிதைகள் சிறு சிறு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அந்த கவிதைகள் பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. 3, 5 கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி. என்னது? 3, 5 கண்ணாடியாக்கும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், சுருதி. ஓகேவா? மொத்தம் 7 புதினங்களை எழுதியுள்ளார். 7 புதினங்கள் தான் எழுதியிருக்கார் நகுலன். நான் சொன்னேன் பாரதியார் கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதுல கொஸ்டின் டாபிக்னா இந்த ஒரு லைன் தான் வரும். பாரதியார் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நகுலன். யாரு? நகுலன். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன். ஓகேவா? அடுத்த டாபிக் பார்ப்போம். சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. புகார் காண்டம். இதுல யாரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா மாதவியை பத்தி இதுல இந்த பாட்டு சொல்லியிருப்பாங்க. அரங்கேற்றும் காதை. மாதவி வந்து தன்னோட நாட்டியத்தை அரங்கேற்ற இடத்தை பத்தி, அந்த அவை எப்படி இருந்துச்சு, அவளுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் இதுல கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்ப்போம். இது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோடிகள். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அரங்கேற்றும் காதை கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள பாட்டெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஒரு கிளான்ஸ் நான் அப்படியே க்ரோ த்ரூ பண்றேன், பார்த்துக்குங்க. பாட்டை விட வந்து பாட்டில் வந்து இதில் மனப்பாட பாட்டு ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் முக்கியமாக படிச்சுக்குங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் கீழே பொருள் தருகையில் முக்கியமாக பொருள் பாட்டோட பொருள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நோட்ஸாக கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நூல்வெளி இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். மாதவியின் நாட்டிய பயிற்சி. ஓகேவா? அவள் எப்போ நாட்டியம் ஆட ஆரம்பிச்சா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெருந்தோல் மடந்தை தாது அவிழ் புரிக்குழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய 3 ஒன்று குறைப்படாமல் 7 ஆண்டு இயற்றி ஓரிராண்டில் சூழ்களம் மன்னருக்கு காட்டல் வேண்டி. அது என்ன சொல்றாங்கன்னா, மாதவி வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு 7 ஆண்டு வரை கத்துக்கிட்டு தன்னோட 12வது அகவையில் வந்து அரங்கேற்ற விரும்புகிறாள் அப்படிங்கிறத இந்த பாட்டோட அர்த்தம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அவள் நாட்டிய அரங்கோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பாட்டு சொல்லியிருக்காங்க. எண்ணிய நூலோர் இயல்பினில் வாழாது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் கழை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு 24 விரலாக 7 கோல் அகல என் கோல் நீளத்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினது ஆகி உத்திர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக ஏற்ற வாயில் 2 பொழிய தோற்றிய அரங்கில் தொழுந்தடர் ஏத்த பூதுரை எழுதி மேல்நிலை வைத்து தூண் நிழல் புறப்பட மான்விளக்கெடுத்து ஆங்கு ஒருமுக எழுனியும் பொறுமுக எழுனியும் கரந்து வரல் எழுனியும் புரிந்துடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானமும் உரைப்பெறும் நித்தலத்து மாலை தாமதம் வரைவுடன் நாற்றி விருந்து பட கிடத்த அருந்தொழில் அரங்கத்தை எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அதை சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு கிளாஸ் அந்த பொருள் தருக்க படிச்சிங்கனாலே புரியும். ஓகேவா? அடுத்தது தலைக்கோல் அனுமதி. தலைக்கோல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம நாட்டியத்தை அரங்கேற்றோம்னா அதில் வந்து பரிசு பெற்றவங்களுக்கு தலைக்கோல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த பாட்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க.
வாங்க பார்ப்போம். தலைக்கோல்னா என்னங்கிறது அது டெஃபினேஷன் வந்து பின்னாடி எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். பொருள் தருகலை. பேரிசை மன்னர் பெரும்புயர்த்தெடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனிக்கொண்டு கண்ணீரை நவமணி ஒழுகி மன்னிய நாவலம் புலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னர் கோயில் இந்திர சிறுவன் சயத்தனாக என் வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல் புண்ணிய நன்னீர் பொன்குளத்தேந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரும் நாளால் புலம் பூன் ஓடை அரசுவா தடகையில் பரிசினர் கொண்டு முரசு எடுத்து இயம்ப பல்லியம் ஆர்ப்ப அரைசோடு பட்ட ஐம்பெரும் குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்தாங்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்போ பரிசு பெற்றாங்கன்னா உங்களுக்கு தலைக்கோல் அப்படிங்கிற ஒரு பது கொடுப்பாங்க, அதுதான் சொல்றாங்க. அப்புறம் மாதவி நாட்டியம் மங்கள பாடல், மாதவியோட நாட்டியம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இயல்பினர் வாழா இருக்கை முறையின் குழுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் முன் மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்த்தல் வழக்கென பொருத்தி இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்த்து தொல்நெறி இயற்கை தோரிய மகளிர் சீரியல் பொழிய நீரல நீங்க வாரம் 2 வரிசையின் பாட பாடிய வாரத்து ஈற்று நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை அந்த 4 தான் மனப்பாட பாட்டு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இசைக்கருவிகள்லாம் எப்படி ஒழிச்சிச்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த 4 லைன் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அதோட வகை என்ன, பா வகை என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் பா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குழல் வழி நின்றது யாழே யாழ் வழி தன்னுமை நின்றதே தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது அம்மந்திரிகை. குழல் யாழ் மத்தளம் எல்லாம் சேர்ந்து இசைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குழல் வழி நின்றது யாழே யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமத்திரை அப்படிங்கிறது பாவகை ஆசிரியர்பா கொடுத்துருக்காங்க. மாதவி மன்னனிடம் பரிசு பெறாள், அவள் வந்து தன்னோட அரங்கேற்றி பரிசு பெறாள், அதுக்குள்ள பாட்டு கொடுத்துருக்காங்க. பொன்னியல் பூங்கோடி புரிந்துடு வகுத்தன நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து காட்டினால் ஆதலின், அதனால அவர் கொடுக்குறாங்க. காதல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பினில் வாழாமை தலைக்கோல் ஏந்தி தலையரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண் கழஞ்சி அப்படிங்கிறது அவருக்கு வந்து தலைக்கோல் வந்து மாதவிக்கு வந்து அரசர் கொடுக்குறாரு, மன்னர் கொடுக்குறாரு, அதுதான் அந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பொருள் தருகிற முக்கியமான பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். மாதவிங்கிறது எப்படி இருப்பானா அழகிய தோள்களை உடையவள் மாதவி. மாதவி வந்து அழகிய தோள்களை உடையவள், சுருண்ட கூந்தலை உடையவள். அழகிய தோள்களை உடையவள், சுருண்ட கூந்தலை உடையவள் தான் வந்து மாதவி. மாதவி ஆடற்கலையை பயின்ற ஆண்டுகள் வந்து மொத்தம் 7. அந்த முதல் பாட்டில் சொல்லியிருப்பானே ஆடற்கலை பயின்ற ஆண்டு வந்து 7. அரங்கேற்ற விருப்பம் வந்தது 12வது வயது. 12வது வயது அதை எழுதிக்கிங்க, வயதுன்னு வெறும் 12 மட்டும் இருக்கு, 12வது வயது. ஓகேவா. தலைக்கோல்னா என்ன சொல்றாங்க பாருங்க. அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளிருக்கு தலைக்கோல் அளிப்பர். தலைக்கோல் அப்படிங்கிறது என்னன்னா போரில் தோற்ற அரசன் வெண்கோற்று குடையின் காம்பில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 அரசனுக்கு போர் நடக்குது, அதுல ஒரு அரசன் வந்து ஒருத்தர் ஜெயிச்சுறாங்கல்ல, ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட இதெல்லாம் புடுங்கிடுவாங்க. அது புடுங்கும் போது அவரோட வெண்கோற்று குடையை புடுங்கி அதோட காம்பில் செய்யப்பட்டது அந்த தலைக்கோல் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த காம்பின் கணுக்கள் முழுவதும் நவமணிகளை இழைத்து அக்கண்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் சாமுந்தகம் என்னும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி சுற்றி அதனை ஒரு கோலாக்குவர். இது மாதிரி சாம்பூதகம் என்னும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இளம்புரியாகவும் சுற்றி கட்டி அதனை ஒரு கோலாக பார்க்கறதான் தலைக்கோல் அப்படின்னு சொல்றாங்க. மன்னனின் அரண்மனையில் வைத்து இந்திரன் மகன் சயத்தன் என அக்கோலை நினைத்து, அந்த கோலை வந்து என்னவா நினைச்சுப்பாங்கன்னா இந்திரனோட மகனான சயந்தன் அப்படிங்கறத நினைச்சுப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட். சயந்தன் என நினைத்து அதுக்கு மந்திர விதியாலே வழிபாடு செய்வார். அது மாதிரி வழிபாடு செஞ்சுட்டே இருப்பாங்க. இது மாதிரி அரங்கேற்றும் போது யார் வெரிசு பெறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கடைசி பாட்டுல இருக்கும், அதுல என்ன கொடுத்தாங்க பரிசு கொடுக்கும்போது இங்க பாருங்க. கடைசி பாட்டுல விதிமுறை கொள்கையின் 1000 எண் கழஞ்சி ஒரு முறை பெற்றாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பரிசு கொடுக்கும்போது இப்படி சொல்லிதான் கொடுப்பாங்க. அரங்கேற்றும் நாடக கன்னியருக்கு 1008 களஞ்சி பொன் மாலையை மன்னரிடம் பரிசாக பெற்றாள். என்ன கொடுப்பாரு? 1008 களஞ்சி பொன் மாலை கொடுப்பாங்க தலைக்கோலோட சேர்த்து. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யாழோட வகை. இதெல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல இப்போ குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. யாழோட வகைகள் வந்து நம்ம இதை பார்த்துருப்போம். இதுல 3 யாழ் வந்து 8th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஒரு ஆள் கொடுத்துருக்க மாட்டாங்க. 3 யாழ் மட்டும் 8th புக்ல 5th லெசன்ல கொடுத்துருப்பாங்க. இசைக்கருவிகள்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ யாழோட வகைகள் வந்து 4. அது என்னன்னா பேரியாழ், மகரையாழ், சலகோபியாழ், செங்கோட்டியாழ். இதுக்கு எத்தனை நரம்பு இருக்குங்கிறது தான் கொடுத்துறாங்க. பேரியாழ்னா பெருசு ஞாபகம் வச்சுங்க 21 நரம்பு. மகரையாழ்னா 17 நரம்பு. சடகோயாழ்னா 16.
நரம்பு. செங்கோட்டியால்னா 7 நரம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரியால்னா பெருசா இருக்கும், அது 21, மகரம்னா 11, சடகோனா 16, செங்கோட்டியால்னா 7. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட நூல்கேள்வி பார்ப்போம். தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலியவற்றோட உள்ளடங்கிய கருவூலம் தான் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழரோட கலை நாகரிகம் பண்பாடு, கலை நாகரிகம் பண்பாடு. தமிழரோட வீரம் போர் வெற்றி இதெல்லாம் சொல்றது வந்து புறநானூறு. இது டிஃபரன்ஸ் வச்சு படிங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தமிழரோட கலை நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை உள்ளடக்கிய கருவூலம் தான் சிலப்பதிகாரம். ஓகேவா? இதை வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுக்குள்ள அர்த்தம்லாம் அதை கொடுத்துருக்காங்க, 12th புக்ல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அரச குடி அல்லாதவர்களை காப்பிய தலைமகளாக வைத்து பாடுவது. அதாவது மாதவியும் கோவலனும் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க, அவங்கள வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாடினதுனால வந்து இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. மூவேந்தர் காப்பியம் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா புகார் மதுரை வஞ்சிகாடம் ஒரே சேர சோழ மன்னர்களை பற்றியது. மூவேந்தர் காப்பியம்னா இது எல்லாத பத்தியுமே அதுல டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதனால இது மூவேந்தர் காப்பியம் அப்படிங்கிறது சொல்றாங்க. புரட்சி காப்பியம் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடிய பாடுதல் இது புரட்சி காப்பியம். ஒரு பெண் வந்து ஒரு அரசரை வந்து அந்த காலத்துல எதிர்த்து வந்து போடுற மாதிரி இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, அதனால இது வந்து புரட்சி காப்பியம். முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ் காப்பியம் சொல்றாங்க இயல் இசை நாடகம் 3வே இதுல இடம்பெறுவதால் இது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்படுவது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்படுவதால் இது வந்து உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வேற வேற பேர் இருக்கு. பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம். இது 3 பார்த்துக்குங்க. இது 3 சின்ன ஸ்டாண்டர்ட் புக்ல இல்ல, 6th இது புக்கெல்லாம் இல்ல. ஒற்றுமை காப்பியம் கூட இதுல இருக்கு நினைக்கிறேன். பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் பார்த்துக்குங்க. இது 3. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலை காணப்படுவதால் சிலப்பதிகாரத்தோட கண்டினியூஷன் தான் மணிமேகலை கதை மாதிரி இருக்கும், அதனால இது 2 இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். பாரதி என்ன சொல்லியிருக்காரு? சேரன் தம்பி சிலம்பை இசைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? இளங்கோவடிகளை சொல்லியிருக்காரு பாரதியார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தது. சேரன் செங்குட்டுனோட தம்பி தான் இளங்கோவடிகள், அதுதான் சொல்லியிருப்பாரு. வரந்தரும் காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுனின் தம்பி என குறிப்பிடுகிறார். வரத்தரு காதை இதுல வந்து 30 காதைகள் இருக்கு சிலப்பதிகாரத்துல. அதுல வரத்தரு காதையில வந்து இளங்கோவடிகள் தன்னை வந்து செங்குட்டுனோட தம்பி அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை மேல இருக்க பாயிண்ட் பாத்துங்க, முக்கியம். பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காரு? சேரன் தம்பி சிலம்பை இசைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல மெய்ப்பாட்டியலும் திருக்குறளும் இருக்கு, அதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.